கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்திற்கே துதி கன மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களை குறித்த செய்திகளை நாம் வாசித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-4 வரை சொல்லப்பட்டு இருக்கிற, மார்க் 1:40-45 வரை, லூக்கா 5:12-15 வரை இந்த வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு செய்தியை குறித்து நாம் இப்பொழுது வாசிக்க வந்திருக்கிறோம். இங்கே குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து எப்படி சுகம் பெற்றான் என்ற செய்தியை நாம் இப்பொழுது படிக்க இருக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்னாக இந்த குஷ்டரோகம் என்ற அந்த கொடும் நோய் உடல் உள்ளுக்குள்ளாய் இழுத்து மனிதனை கோரமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிற அந்த குஷ்டரோகம் என்ற நோயை சுகப்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான காலகட்டமாக, மருந்துகள் ஏதும் இல்லாத ஒரு நிலையாக அந்த காலம் இருந்தது. எனவே குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்படுகிறவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவர்களை கொண்டு போய் வைத்து விடுவார்கள். அவர்கள் மக்களோடு கூட சேர்ந்து வாழ முடியாது. அவன் அரசனானாலும் அதிபதியானாலும், எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் கூட சரி, அவனால் மக்களோடு சேர்ந்து வாழவே முடியாது. அது தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு, பாவத்தின் தண்டனை, தேவனுடைய விரல் அவனை தாக்கி இருக்கிறது என்று அந்த காலத்தில் மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அது பாவத்தின் அடையாளமான தண்டனை என்றும் எண்ணி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட இந்த குஷ்ட ரோகத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களை யாரும் தொடமாட்டார்கள். அவர்கள் தொட்டதெல்லாம் தீட்டு, அசுத்தம். அவர்கள் சுவாசிக்கிற விடுகிற காற்று கூட மாசு என்று சொல்லி அவர்களை மக்களிடமிருந்து பிரித்து ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அப்படியே வாழ்ந்து அவர்கள் மறிக்க வேண்டியதுதான். அவர்கள் தான், அதுதான் அவருடைய வாழ்க்கை முறையே. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய முதலாம் வருகையின் காலத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அநேக குஷ்டரோகிகளிலே ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவினுடைய மகத்துவமான சத்தியங்களை, அவர் செய்கிற அற்புதங்களை எல்லாம் கேள்விப்படுகிறான். மரித்தோர் உயிரடைகிறார்கள், பிசாசுகள் துரத்தப்படுகின்றன, நோயாளிகள் சுகம் பெறுகிறார்கள், திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான், காய்ச்சல் குணமாகிறது. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அவன் கேள்விப்படுகிறான். ஆனால் அவரை சுற்றிலும் மக்கள் கூட்டமாக சுற்றி கொண்டே அவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறபடியினாலே அவனால் அவரை நெருங்க முடியவில்லை. ஒருவேளை அவரை நெருங்க வேண்டும் என்று அவன் போவானால் அங்க இருக்கிற மக்கள் கூட்டம் சிதறி ஓடி போகும், அல்லது அவனை அடித்து விரட்டி விடுவார்கள். இதுதான் நிலைமை. அப்ப என்ன செய்கிறது? எப்படியாவது நான் இந்த மரணத்தின் காயங்களிலிருந்து, நோயிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவனுக்கு இருந்தது. எனவே ஆண்டவராகிய இயேசுவை அவன் எப்படியும் பார்க்க வேண்டும், எப்படியும் சுகம் பெற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் அவனுக்கு வந்தது. என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் ஒதுக்குப்புறமான இடங்களில் இருந்தாலும் கூட ஊருக்குள்ளால் அவனால் போக முடியாது. எனவே மலைப்பாங்கான பகுதியில சாலைகள் இருக்கும் அல்லவா, ஊருக்கு வெளியே சாலைகள் இருக்கும் அல்லவா, அப்படிப்பட்ட இடங்களிலே நாம் காத்து கொண்டிருந்தால் ஒருவேளை அந்த வழியாக வருகிற போது எப்படியும் நம்முடைய விண்ணப்பத்தை அவருக்கு முன்னாக வைத்து சுகம் பெற வேண்டும், அவரால் ஆகும் என்ற அந்த விசுவாசம் அவனை தூண்டியது. அவன் என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். சாலை வழியாக காத்து கிடக்கிறான். ஆண்டவர் இயேசுவானவர் செல்லும் சாலை எதுவென தேடி அவன் காத்து கொண்டிருக்கிறான். அப்படியாக அவர் ஒரு நாள் அந்த சாலை வழியாக அவர் சென்று கொண்டிருக்கிற பொழுது அவன் அவரை நோக்கி போகிறான். ஒருவரும் தடை செய்யவில்லை. மக்கள் விலகி போகிறார்கள். சீடர்கள் அவனை தடுக்க வருகிறார்கள். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? வேத வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் விழுந்து அவரை வணங்கி அருமையான ஒரு வேண்டுகோளை அவன் வைக்கிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவனோட நம்பிக்கையை பாருங்களேன், அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால்
என்னை சுத்தமாக்க உம்மால் ஆக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் அங்க வேண்டுதலாக அவருடைய பாதப்படியில வைக்கிறான். நாம் அப்படி ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமா? ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க, பணம் கொடுங்க, பதவிகளை கொடுங்க, உயர்வை கொடுங்கள் என்று தானே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்படி கேட்க வேண்டும் என்று முறையை ஒரு குஷ்டரோகி கற்றுக் கொடுக்கிறான். உமக்கு சித்தமானால். என்ன அருமையான ஒரு வாக்கு! ஆண்டவர் என்ன பதிலை கொடுத்தார் என்பதை எண்ணி பாருங்கள். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை தொட்டு சுகப்படுத்தினார். என்ன அருமையான ஒரு வாக்கு தத்துவம் பாருங்க. அவரை தொட்டார். குஷ்டரோகிகளை யாரும் தொடமாட்டாங்க. தொட்டால் தீட்டு, அந்த நோய் ஒட்டிக்கொள்ளும். அது ஒரு தொற்று நோய். மக்கள் பயந்தார்கள், குஷ்டரோகிகளை பார்த்து விலகி ஓடினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? அந்த மனிதனை தொட்டார், அவனை சுகமாக்கினார். நடந்தது என்ன? அவன் ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை போல அவனுடைய உருவம் மாற்றம் பெற்றது. ஒரு புது மனிதனாய் மாறினான். அவனில் இருந்த அந்த செதில்களை போல இருந்த அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது. ஒரு புது மனிதனாய் மாற்றம் பெற்றான். ஒரு புது மனிதனாய் மாற்றம் பெற்றான், சுகம் பெற்றான். என்ன அருமையான ஒரு வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது பாருங்கள். இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறது என்ன என்று சொன்னார், குஷ்டரோகத்துக்கு சமமாக சுகப்படுத்தவே முடியாது என்று டாக்டர்களால், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த குஷ்டரோகம் என்ற நோயை போல நம்முடைய பாவங்கள் எப்படி இருந்தாலும், எதை போன்றிருந்தாலும், எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் கூட, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்கும் என்று நாம் நம்மை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டார், அவருடைய பாதத்தண்டையிலே சரணாகதி அடைந்து விடுவோமானால் அவர் நம்மை விலக்கி தள்ளுகிறதே இல்லை. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று அவர் சுகப்படுத்துகிறார். அது மட்டுமா? அப்படியே விட்டு விடுகிறதல்ல. அவருடைய நோக்கம் ஆசீர்வதிக்கிறார், பரலோக வாழ்வின் வழியை காட்டுகிறார், ரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒரு அருமையான ஒரு செய்தி இதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று எண்ணி பாருங்கள். அங்கே அவனுக்கு இன்னொரு கட்டளையை கொடுக்கிறார். இதை போய் யாருக்கும் சொல்லாதே, ஆனால் தேவாலயத்தில் இடத்துக்கு சென்று ஆசாரியர்களுக்கு உன்னை காண்பித்து மோசே கற்பித்த காணிக்கையை அங்கே கொடு என்று சொல்லுகிறார். ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுக்கிறார். ஏன் இந்த வாக்கியத்தை சொன்னார் என்பதை எண்ணி பாருங்கள். ஒருவேளை அதை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கும்படியாக அதை சொல்லியிருப்பாரானால் அநேக குஷ்டரோகிகள் கூட்டம் கூட்டமாக ஓடி வந்திருப்பார்கள், அனைவருக்கும் சுகம் கிடைத்திருக்கும். ஆனால் அவரோடு கூட இருந்த மக்கள் எல்லாம் சிதறி போயிருப்பார்கள். அப்படி அந்த ஒரு நிலை ஏற்படுமானால் ஆசாரியர்கள் எந்த ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அவரை அழித்து போட வேண்டும் என்று எதிரிகளாக அவருக்கு முளைத்து அவரை அழித்து போட கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த நிலையில ஊழியம் பாதிக்கப்படும், சத்தியம் உலகத்துக்கு அறிவிக்கப்படுவது பாதிக்கப்படும், அநேக மக்கள் நோயிலிருந்தும் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவது பாதிக்கப்படும் என்பதற்காக நீ ஆலயத்துக்கு சென்று ஆசாரியரிடத்தில் உன்னை காண்பு என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த நோக்கம், இந்த பாடத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன என்று சொன்னால், குஷ்டரோகம் சுகமானது. குஷ்டரோகத்துக்கு சமமாய் இருக்கிற எந்த பாவத்தில் இருக்கிற மனிதனும், எந்த பாவங்களை செய்தவனும் அவர் மன்னிக்கிறார். 7 தரம் மன்னிங்கள் என்று சொல்லவில்லையா? எந்த பாவங்களையும் மன்னிக்கிறார். அப்படியானால் நாம் அவரை நோக்கி செல்ல வேண்டும். நமக்கு சித்தமானால் என்று அவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார், சுகப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், நம்மை தொடுகிறார், நம்மை தொட்டு அவர் சுகமடைய செய்கிறார். சாவுக்கு ஏதுவான சுகப்படுத்த முடியாத எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அவைகளை மன்னிக்கிறதாக நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த குஷ்டரோகியை போல நாம் ஏன் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய சமூகத்தில் வைக்கக்கூடாது என்பதை எண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு வாய்ப்பு இது. ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் பஞ்சை போலாகும், இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உன்னை சுத்திகரிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியது என்பதல்ல, நாம் யாரிடத்திலே மீட்பிற்காக பாவ மன்னிப்பிற்காக செல்லுகிறோம் என்பதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவரிடத்துல ஜெபிக்கிற பொழுது சில நேரங்களிலே அவர் பதில் கொடுக்க தாமதிக்கிறார், அல்லது நாம் கேட்கிறதற்கு மாறாக வேறொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் யார் ஒருவர் தங்களை தங்கள் பாவங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்ய வேண்டும் என்று உளமாற மனதார ஆண்டவரே சித்தமானால் என்ற அந்த எளிமையான பக்தியோடு அவரிடத்துல கேட்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக அதற்கான பதில் கிடைக்கிறது, மீட்பு கிடைக்கிறது, பதில் கிடைக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பேரன்பின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். குஷ்டரோகத்தை விட கேவலமான பாவங்களை மனிதர்கள் இன்றைக்கு செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். கற்பனைகளுக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். ஆனால் தவறை உணர்க, அறிக்கை செய்க, மனம் திரும்புக, மனம் திரும்பினால் மன்னிப்பு நிச்சயம். எனவே ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது, கிறிஸ்துவின் நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த நேரத்திலாவது நம்முடைய பாவங்களை எல்லாம், எத்தகைய கொடுமையான பாவங்களாக இருந்தாலும் கூட, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து வேண்டுவோமானால் அவைகளை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் சரணடைவோமா? அதற்கு காலம் வேண்டுமா? காலம் தாழ்த்தினால் கண்ணீர் தான் மிச்சம். எனவே இன்றே உணர்வோம், இன்றே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம், நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார், ரட்சிப்பு நிச்சயத்தை கொடுக்க நமக்கு காத்து கொண்டிருக்கிறார். மறந்துவிட வேண்டாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென்.